ராஜி அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க. அப்படியே பாக்குறாங்க. பாத்துட்டு வலது கால எடுத்து வச்சு உள்ள போறாங்க. உள்ள போன உடனே அங்க அப்பத்தா இருக்காங்க. அவங்க அம்மா இருக்காங்க. "வா, வா ராஜி வா" அப்படின்னு அப்படியே கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. "என்ன ராஜி இப்பதான் உனக்கு வரணும்னு தோணுச்சா?" அப்படின்னு கேக்குறாங்க. "இல்லம்மா அவங்களலாம் பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சு. அதான் நான் வந்துட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரு ராஜி, எப்பவுமே இது உன்னோட வீடு தான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. சரியா? நீ என்னோட பொண்ணு தான். நீ எப்ப வேணா வரலாம், எப்ப வேணா போலாம். வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. "வாம்மா வா" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப அப்படியே சந்தோஷமா ஹக் பண்ணிக்கிறாங்க. "வாம்மா உள்ள போலாம் வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்படியே ராஜி போறாங்க. போனோனே அங்க இருக்க அந்த ஃபோட்டோவ அப்படியே பார்க்கறாங்க. பார்த்துட்டு ஆச்சரியமா அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. "பாத்தியாம்மா ஃபோட்டோவ நான் மாட்டி வச்சிருக்கேன். நீ பாத்தியா?" அப்படின்னு அப்பத்தா சொல்றாங்க. "ஆமா அப்பத்தா, எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க. சூப்பரா இருக்கு ஃபோட்டோ" அப்படின்னு ராஜி சொல்றாங்க. "நம்ம எல்லாரும் சேர்ந்து என்னோட பிறந்த நாள்ல புடிச்சோம்ல, அந்த ஃபோட்டோ தான். இப்படிதாம்மா குடும்பமா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதனால தான் ஹால்ல அந்த ஃபோட்டோவ பெருசா மாட்டி வச்சிருக்கேன். நல்லா இருக்கா?" அப்படின்னு அப்பத்தா கேட்கறாங்க. "சூப்பரா இருக்கு அப்பத்தா. பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா எல்லாருமே இருக்காங்கல்ல. அங்க அத்தை, அப்பா எல்லாருமே சேர்ந்து குடும்பமா இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஒரு மாரி பாசமா பார்த்துட்டு இருக்காங்க. "ராஜி இரு, உனக்கு நான் போய் ஏதாவது சாப்பிட கொண்டு வரேன்" அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. "இல்ல எனக்கு இப்போதைக்கு எதுவுமே வேண்டாம். நான் சும்மா உங்கள பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன்" அப்படின்னு சொல்றாங்க. "ராஜி வந்திருக்க, நீ சாப்பிடாம போக்கூடாது. ஏதாவது நீ சாப்பிட்டு தான் போகணும்" அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. "இல்ல அப்பா, சித்தப்பா எல்லாரும் எங்க?" அப்படின்னு கேட்கறாங்க. "அவனுங்க உள்ள தான் இருக்கானுங்க. இப்ப வருவானுங்க இரு" அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. "அப்படியா?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க அப்பா, சித்தப்பா 2 பேருமே சேர்ந்து வராங்க. வந்த உடனே ராஜி அப்படியே பார்க்கறாங்க. பார்த்துட்டு, "அப்பா" அப்படின்னு போறாங்க. அப்படியே கிட்ட. அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. "என்னம்மா எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா?" அப்படின்னு அவங்க அப்பா கேட்கறாரு. அத கேட்ட உடனே ராஜி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "என்னம்மா?" அப்படின்னு கேட்கறாரு. "அப்பா, எனக்கு உங்களலாம் பார்க்கணும்னு தோணுச்சுப்பா. அதான் நான் வந்துட்டேன். நான் இங்க இருக்கலாம்ல, ஒண்ணும் இல்லல்ல" அப்படின்னு ராஜி கேட்கறாங்க. "ஆ எதுவா இருந்தாலும் உன்னோட இஷ்டம்" அப்படின்னு சொல்றாரு. அது கேட்ட உடனே எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அதுக்குள்ள அப்படியே சித்தப்பா பார்க்குறாரு. "சித்தப்பா எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேட்குறாங்க. அதுக்குள்ள ஃபோன் வருது. அட்டெண்ட் பண்ணி பேசுறாரு. "ஆ அண்ணே அங்க வந்துட்டாங்களாம். நம்ம இப்போ மில்லுக்கு உடனே போகணும்" அப்படின்னு சொல்றாரு. "ஆ சரி போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல், சக்திவேல் 2 பேருமே கிளம்புறாங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பொண்ணு இப்பதான் வந்திருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம்ல" அப்படின்னு சொல்றாங்க. "ஐய்யயோ! அவங்கலாம் ரொம்ப பெரிய இடம். அவங்கள போய் உடனே பார்க்கணும். இல்லைன்னா கிளம்பி போயிடுவாங்க. அவங்கள பிடிக்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி சொல்றாரு. "சரி நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல், சக்திவேல் 2 பேருமே கிளம்புறாங்க. "அப்பா நான் இங்க இருக்கலாமா? நான் இங்க வரலாமா? ஒண்ணும் இல்லல்ல" அப்படின்னு ராஜி கேட்குறாங்க. "சொல்லுப்பா, உனக்கு ஒண்ணுனாலே அவன் துடிச்சான். உங்க அத்தைக்கு ஒண்ணுனாலே துடிச்சான். பொண்ணுக்கும் அத்தைக்காகவும் போலீஸ் ஸ்டேஷன் அங்க இங்கன்னு வந்தான்" அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்றாங்க. "என்னப்பா எந்த எந்த முடிவா இருந்தாலும் சொல்லிட்டு போப்பா" அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. "அம்மா உங்களோட முடிவு தான் என்னோட முடிவு. உங்களுக்கு என்ன தோணுதோ அத செய்யுங்க. எனக்கு சம்மதம் தான்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கருந்து வெளிய போறாங்க. அத கேட்டோனே ராஜ் சொல்றாங்க, "அப்பா என்ன சொல்றாரு?" அப்படின்னு சொல்லிட்டு. "அவனும் வீம்புக்கு பொறந்தவன் தான். அவன் எப்பவுமே அப்படிதான் இருப்பான். அவன் சொன்னா அவனோட கௌரவம் குறைஞ்சிரும்னு சொல்லிட்டு, அம்மா எடுக்கிற முடிவு தான் என்னோட முடிவுன்னு சொல்லிட்டு போறான். நான் என்ன சொல்லப் போறேன்? எல்லாமே ஒத்துமையா இருக்கணும்னு சொல்லப் போறேன். அததான் அவனும் எதிர்பார்க்கறான். அத அவன் வாயால சொல்லாம போறான். அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல" அப்படின்னு அப்பத்தா சொல்றாங்க. "அப்படியா அப்பத்தா? சூப்பர். நான் இனிமே இங்க வரலாம்ல, போலாம்ல, ஒண்ணும் இல்லல்ல, ஜாலி தான் எனக்கு" அப்படின்னு ராஜி சொல்றாங்க. "ம்மா நீங்க இந்த வீட்டு பொண்ணும்மா. நீ இங்க வராம எங்க போற? சரியா? எப்ப வேணா வா ராஜி. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. சரியா? எல்லாமே சரியாயிடுச்சு. என் பொண்ணு என்கிட்ட வந்து சேர்ந்துட்டா" அப்படின்னு அவங்க அம்மா அப்படியே சந்தோஷமா ஹக் பண்ணிக்கிறாங்க. "சரி, சரி. கோமதி எல்லாரும் எப்படி இருக்காங்க? அங்க ஒண்ணும் இல்லல்ல? பரவாயில்லையா?" அப்படின்னு அப்பத்தா கேட்கறாங்க. "அதெல்லாம் பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு. எல்லாரும் ஒரு பக்கம் கவலைப்படுறாங்க, ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க. அப்பப்ப எல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கு" அப்படின்னு ராஜி சொல்றாங்க. "சரிம்மா சரி. கோமதிய பார்த்துக்கோன்னா சரியா? என் பொண்ணு பிரிஞ்சு நான் 30 வருஷத்துக்கு மேல ஆகுதும்மா. என் பொண்ணுக்கு இந்த வீட்டு வாசல்ல கூட வரல தெரியுமா? அந்த அளவுக்கு நான் ரொம்ப ரொம்ப கஷ்டத்த அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஒரு ஒரு நாளும் என் பொண்ண எட்டி 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 பார்ப்பேன். இவனுங்க எப்பயாவது பேசுவானுங்களா? சேருவானுங்களான்னு சொல்லிட்டு நான் ஏங்கி போயிருந்தேன். ஆனா இவனுங்க 2 பேரும் அப்படியே இருந்தானுங்க பாரு. ஒரு வார்த்தை கூட பேசல. நான் பேசினா கூட நீ பேசாதன்னு சொல்லுவானுங்க. அவ்வளோ கஷ்டப்படுத்துனானுங்கம்மா. என்னதான் இருந்தாலும் பெத்த பொண்ணும்மா. பாசம் போகுமா? பாசம் எங்கேயாவது குறையுமா? மாப்பிள மட்டும் குறைஞ்சவரு இல்ல. அவரும் என் பொண்ண ராணி மாரி வச்சுக்கிறாரும்மா. இங்கேருந்து பார்க்குறேன். ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு மாப்பிள கிடைப்பாருன்னா எனக்கு தெரியல. என்ன கோமதிய மரியாதையா நடத்துறது, கரெக்ட்டா நடந்துக்கிறது, புள்ளைங்கள வளர்க்கறது, அவ்ளோ சூப்பரா பண்றாரு. ஒரு அப்பாவா இருந்து தெரியுமா? அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்ளோ சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? ஆனா என் பொண்ணு என் கூட வந்து சேர்ந்தா இன்னும் சந்தோஷமா இருப்பேன். அப்படி ஒரு விஷயம் நடக்கல. இவனுங்க நடக்க விட மாட்றானுங்க.
நீ வந்து சேர்ந்தா மாதிரி என் பொண்ணு சீக்கிரமாக வந்து சேர்ந்துடணுமா, அதுக்கப்புறம் நான் கண்ணை முன்னா கூட போதும் என்னோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு அப்பத்தா சொல்கிறாங்க. அப்பத்தா உங்களை பார்க்க நான் வந்திருக்கேன், இப்போ போய் ஆத்மா சாந்தி அடையும் சாகணும் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் பேசாதீங்க அப்பத்தா, அப்படிலாம் ஒன்றுமே நடக்காது, நீங்கள் நல்லா இருப்பீங்க, 100 வருஷம் நீங்கள் நல்லா இருப்பீங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. சரிம்மா சரி வா, நீ ஏதாவது சாப்பிட்டு போ, சும்மாலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டீ கொடுக்குறாங்க. சூப்பராக இருக்கு அம்மா, இந்த மாதிரி டீ குடிச்சு எத்தனை நாள் ஆச்சுமா, என்ன டேஸ்ட்டுமா, என்ன டேஸ்ட்டு அம்மா, சூப்பராக இருக்குமா அப்படின்ட்டு ராஜி சொல்கிறாங்க. என் பொண்ணு போட்டதெல்லாம் நல்லா இல்லையா அப்படின்னு அப்பத்தா கேட்குறாங்க. ஐயோ நான் அப்படி சொல்லலை, அத்தையோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும், அம்மாவோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும், ஆனால் 2 பேருமே பாசமாக எனக்கு போட்டு கொடுக்குறாங்க, அத்தை கூட என்னை அம்மா விட மேலே சூப்பராக என்னை பார்த்துக்கிறாங்க அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. ஆமாம் ராஜி, அந்த வகையில் நீ கொடுத்து வச்சவ தான், சொந்த மாமாவையே கல்யாணம் பண்ணியிருக்க, அதனால் அங்கே பிரச்சனையே இருக்காது, உன்னை கோமதிலாம் நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி சரி டைம் ஆகுது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி அங்கேருந்து கிளம்புறாங்க. ராஜி எப்போ வேணா வா, ஒன்றும் இல்லை சரியா, உங்கள் அப்பா எல்லாருமே சரின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அவங்க அம்மா அவங்க எல்லாருமே சேர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வராங்க. இங்கே எல்லாரும் ஆவலாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஐயோ என்னடி இவ்வளோ நேரம் ஆகுதுடி, போய் இன்னும் காணோடி, என்ன பண்ணுறானே தெரியலையே, என்ன சண்டையை வாங்கிட்டு வரான்னு தெரியலையே, ஐயோ நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு கோமதி மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அத்தை ராஜி போயிருக்கால வருவா, நீங்கள் எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க, எனக்கு அது ஒன்றுமே புரியவே இல்லை, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா, அவங்க எல்லாம் ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க, ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காளோ என்னவோ, அதான் சீக்கிரமாக வரல அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அப்படியா, எங்கள் அண்ணனுங்களாம் வீம்பு பிடிச்சவனுங்க, அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டானுங்க, சீக்கிரமாக பேசவே மாட்டானுங்க, பாத்தியா நான் 30 வருஷமாக என்னன்னு கூட எனக்கு கேட்காம இருக்கானுங்க, அதனால் எவ்வளோ நேரம் ஆகுது, எனக்கு அதான் ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அமைதியாக இருங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே ராஜி வராங்க. ராஜி வா 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 வந்து உட்கார் வா வா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி மீனா பழனி எல்லாருமே கேட்குறாங்க அங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவா, நான் உள்ளே போனோடனே எங்கள் அம்மா எல்லாருமே இருந்தாங்க, வா வான்னு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிகிட்டு இருந்தாங்க. அப்பா என்ன நீ இங்கேயே இருமா, எப்போ வேணா வாமான்னு சொன்னார் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜி அதை கேட்டுட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஏய் உண்மையாவாடி சொல்கிறேன், உன்னை ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அத்தை, நான் தான் சொல்கிறேன்ல, நான் குடுக்குன்னு வீட்டுக்குள்ளே ஓடிட்டேன், அவங்க எல்லாரும் என்னை ஏற்றுக்கிட்டாங்க, அப்பா எப்போ வேணால் வரலாம் போகலான்னு சொல்லிட்டார் தெரியுமா, என்கிட்ட பேசினார், என்னை ஹக் பண்ணிக்கிட்டார் தெரியுமா அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. ராஜி இதெல்லாம் உண்மையாவா சொல்கிறேன்? ஆமாம் அத்தை, நான் சொல்கிறது எல்லாமே உண்மை தான் அப்படின்னு ராஜி கோமதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கும் தான் ஆசையாக இருக்குது எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்க தான் என்னை ஒத்துக்கவே மாட்டாங்களே அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. அத்தை சும்மா யோசிச்சுட்டே இருக்காதீங்க, என்ன மாதிரி வீட்டுக்குள்ளே போயிடுங்க அத்தை, எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. இங்கே பாரடி, நீ உன்னையாவது ஏற்றுக்கிட்டாங்க, என்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது, தேவையில்லாத சண்டை வேணாம், சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்படியே பெருமூச்சு விட்டாங்க. அத்தை என்ன அத்தை இப்படி பண்ணுறீங்க, சரி இப்போ என்ன பண்ணலாம், எனக்கு ஒரு ஐடியா தோணுது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. என்ன மீனா சொல்லு அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. இல்லை 2 குடும்பத்தை சேர்க்கறதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள நம்ம ஏன் விருந்துக்கு கூப்பிடக்கூடாது, அவங்கள விருந்துக்கு கூப்பிடலாம், அவங்க சாப்பிட வருவாங்க, அப்படி எல்லாரும் சேர்ந்து பழகிடலாம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அவங்கள போய் நான் விருந்துக்கு கூப்பிடுறதா, அவ்வளோதான், உங்கள் மாமா இருக்கார்ல அவர் என்ன ஒரு வழி பண்ணிடுவார் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. ஐயோ அத்தை சும்மா மாமாவுக்கு பயந்துட்டு இருக்காதீங்க, மாமா கிட்ட பொறுமையாக சொல்லி புரிய வச்சிடலாம், ஃபஸ்ட்டு அவங்கள போய் விருந்துக்கு கூப்பிடலாம், அவங்கள விருந்துக்கு கூப்பிட்டா அவங்க வரமாட்டாங்கடி, ஏன்டி அசிங்கப்பட சொல்கிற அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. ஐயோ கூப்பிட்டு பார்க்கலாமே, ஒரு வேளை வந்தா நல்லது தானே, நம்ம முயற்சி தான் பண்ணுறோம், அதில் தோல்வி அடைகிறதும் வெற்றி அடைகிறதும் நம்ம கையில் இல்லை, நம்மளோட முயற்சியை மட்டும் நம்ம செய்யலாம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அத்தை நான் சொல்கிறத கேளுங்க, அப்பாவும் சித்தப்பாவும் மில்லுக்கு போயிருக்காங்க, அவங்க 2 பேரும் இங்கே இல்லை, அதனால் அவங்க நைட்டுக்கு வந்துடுவாங்க, வந்த உடனே நம்ம போயிட்டு விருந்துக்கு கூப்பிடலாம், கண்டிப்பாக அவங்க வருவாங்க, எல்லாரும் சேர்ந்து ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. இங்கே பாரு ராஜி, நீ ஏதோ சொல்கிற, சரி நான் வந்து கூப்பிடுறேன், என்ன நடக்குதுன்னு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. அத்தை நீங்கள் ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க, அதெல்லாம் யோசிக்காதீங்க சரிங்களா, எல்லாமே நல்லதாகவே நடக்கும், கண்டிப்பாக அப்பா சித்தப்பா அப்பத்தா எல்லாருமே சாப்பிட்றதுக்கு வருவாங்க, நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. ராஜி நீ சொல்கிறதுலாம் கரெக்டு, நான் போய் எங்கள் அண்ணனுங்களை கூப்பிட்றேன் ஓகே, ஆனால் உங்கள் மாமா என்ன தெரியுமா கேட்பாரு, என்ன இத்தனை வருஷம் இல்லாத பாசம் உனக்கு இப்போ பொத்துக்கிட்டு வருதா அப்படின்னு கேட்பாரு, நான் என்ன சொல்கிறது சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, நான் ராஜி எல்லாரும் சேர்ந்து மாமாவை சம்மதிக்க வச்சிடுறோம், அதெல்லாம் பேசுகிற மாதிரி பேசினா எல்லாத்துக்கும் ஒத்துப்பாங்க, ஃபஸ்ட்டு விருந்துக்கு கூப்பிடுவோம், விருந்தெல்லாம் சூப்பராக ரெடி பண்ணி போடுவோம் சரிங்களா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரிங்கடி, நீங்களே சேர்ந்து ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறீங்க, நடந்தால் பார்க்கலாம், எங்கள் அம்மா கூட நான் சேர்ற நாள் சீக்கிரமாக வந்தால் சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க.
ராஜி சூப்பராக அன்றைக்கி பண்ணிடணும் சமையல் எல்லாமே சூப்பராக நான்வெஜ் எல்லாமே சரியா உங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிக்கும் உங்கள் சித்தப்பாவுக்கு என்ன பிடிக்கும் உங்கள் அப்பத்தாக்கு என்ன பிடிக்கும் எல்லாம் உனக்கு தெரியும்ல அதெல்லாம் பார்த்து பார்த்து நம்ம பண்ணி வச்சுருவோம் சரியா எப்படியாவது அத்தையும் அப்புறம் அவங்க அண்ணனையும் ஒன்று சேர்க்கணும் இதுதான் நம்மளோட வேலை அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. கண்டிப்பாக செஞ்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டிப்பாக என்னை ஏற்றுக்கிட்ட மாதிரி அத்தையும் அவங்க ஏற்றுப்பாங்க அதுக்கான நாள் சீக்கிரமாக வரப்போகுதுன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா அங்கே எங்கள் வீடு இருக்குல்ல அங்கே முருங்கை மரம் அதில் குருவி கூடு கட்டியிருக்கான். அப்பதான் சொன்னாங்க அப்போ எதுக்கு தெரியுமா அப்பனா ஒரு நல்லது நடக்கும்னு சொன்னாங்க. அது இந்த நல்லதா கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. சரி ராஜி ஓகே அப்படின்னு மீனா பேசிட்டு இருக்காங்க. சக்திவேல் 2 பேருமே சேர்ந்து மில்லுக்கு போறாங்க. மில்லுக்கு போனோடனே அண்ணன் நீங்க போய் பேசிட்டு இருங்க நான் வெளியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வெளியே இருக்காரு. அங்க வந்து குமார் வர்றப்பா என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கார்ல வந்து உட்கார்றாரு. 2 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு மாதிரி அமைதியா இருக்காரு. என்னப்பா ஒரு மாதிரி அமைதியா இருக்கீங்க ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு குமார் கேக்குறாரு. அதை ஏன்டா கேக்குற ஐயோ கடவுளே பெரிய பிரச்சனைடா உனக்கு ஒண்ணு தெரியுமா அந்த ராஜி இருக்கால்ல அவ இன்னைக்கு வீட்டுக்கு வந்து என்ன தெரியுமா பண்ணா எல்லாருக்கிட்டையும் பேசுறா. அது மட்டும் இல்ல அண்ணனோட மனசே ஒரு நிமிஷம் அப்படியே மாறிடுச்சு. நீ வா ராஜி எப்ப வேணா வா போ இது உன்னோட வீடுன்னு சொல்லிட்டாரு என்னால அதை தாங்கிக்கவே முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்றாரு. என்னப்பா இதெல்லாம் நடந்துதா என்ன அப்படின்னு குமார் கேக்குறாரு. ஆமாடா ஆமா நான் ஒரு பிளான் போட்டா அது ஒரு பிளான் நடக்குது. உனக்கு ஒண்ணு தெரியுமா மொத்த சொத்தும் நமக்கு தான் வேணும் மொத்த சொத்தும் எனக்கு மட்டும்தான் வரணும் என் சொத்து உனக்கு வரணும் இதுதான்டா என்னோட எண்ணம். இதுல பாசம் பந்தம் இதெல்லாம் எதுவுமே எனக்கு வேண்டாம் சொத்து மட்டும்தான்டா வேணும். நல்லா தெரிஞ்சுக்கோ இன்னைக்கு ராஜி உள்ள வந்துட்டா அடுத்தது கோமதி உள்ள வந்துருவா. அப்படி கோமதி உள்ள வந்துட்டானா 3 பங்கா ஆயிடும் சொத்து. அதுக்கப்புறம் அண்ணனோட பங்கு ராஜிக்கு போயிடும். அப்புறம் கோமதிக்கு ஒரு பங்கு போயிடும். நமக்கு ஒரே ஒரு பங்கு தான்டா கிடைக்கும். அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ராஜியும் கோமதியும் வீட்டுக்குள்ள விடவே கூடாது. அவங்க கிட்ட இருக்க பாசம் இனிமே ஒண்ணுமே இது நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாரு. ராஜி இப்போ உள்ள வந்துட்டா எப்படியாவது அண்ணனையும் ராஜியும் பிரிச்சிடணும். அப்பதான்டா மொத்த சொத்தம் நம்ம கைக்கு வரும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. அப்பா நீங்க சொல்றது எல்லாம் எனக்கு புரியுது ஆனா இதெல்லாம் நடக்கணுமே அப்படின்னு குமார் சொல்றாரு. நடக்கணும்டா நடக்க வைக்கணும். அண்ணனுக்கு அப்படியே அவ்வளோ பாசம் இருக்கு ராஜி மேல தெரியுமா. ராஜி எழுதின லெட்டரை அப்படியே பார்த்து பார்த்து படிக்கிறாரு டெய்லி படிக்கிறாரா. நான் நிறைய வாட்டி பார்த்தேன். ராஜி மேல அவருக்கு அவ்வளோ பாசம் இருக்கு. ராஜி வீட்டுக்குள்ள வந்தோடனே வா ராஜி வா உள்ள வா எப்போடா நீ வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஐயோ என்னால தாங்க முடியலடா எனக்கு அவ்வளோ கோவம் வருது தெரியுமா. அந்த ஓடுகாலி இருக்கல்ல ஓடுகாலி அந்த அந்த கோமதி அவ ஓடும் போது நாங்க எப்படி தெரியுமா அசிங்கப்பட்டோம். இந்த ஊர்ல இருக்கவங்கலாம் எப்படி பேசினாங்க தெரியுமா. அவ்வளோ கஷ்டப்பட்டோம். அந்த வலி எல்லாம் உள்ள இருக்கதானே செய்யும். உனக்கு ஒன்று தெரியுமா ராஜு உள்ள வந்தோடனே சித்தப்பான்னு சொல்லும்போது என் கண்ணே கலங்குச்சுடா. அந்த அளவுக்கு எனக்கும் பாசம் இருக்கு. ஆனா அதெல்லாம் நான் அடக்கிக்கிட்டேன் தெரியுமா. டைம் ஆகுது மில்லுக்கு போகணும்னு சொல்லிட்டு அண்ணன் அங்க வந்து கூட்டிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ராஜு அப்பத்தா கிட்ட என் பொண்டாட்டி கிட்ட எல்லார்கிட்ட பேசிட்டு போயிருப்பா போல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஓ அப்படியாப்பா அப்படின்னு குமார் கேட்டுட்டு இருக்காரு. இங்க பாருடா குமார் நல்லா தெரிஞ்சுக்கோ சொத்து எந்த காரணத்தை கொண்டு பிரிஞ்சிடவே கூடாது. அது ஒன்னாதான் இருக்கணும். மொத்த சொத்தை எனக்கு வந்துடணும். ஏன் சொத்து உனக்கு வரணும். நீ மட்டும் தாண்டா எல்லாத்தையும் அனுபவிக்கணும். அந்த ஓடுகாலெல்லாம் அனுபவிக்கவே கூடாது. அது மட்டும் இல்ல ராஜுக்கும் 1 ரூபா கூட கிடைக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாரு. சரிப்பா பார்க்கலாம் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. டேய் பார்க்கலாம்லாம் சொல்லாத. அங்க பாசம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொருத்தரா உள்ள வராங்க. ஃபர்ஸ்ட் கோமதி வருவா அடுத்தது ராஜி எல்லாருமே ஒவ்வொருத்தரா வந்தா ஒத்துக்கவே கூடாது அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. சரிப்பா சொல்லிட்டீங்கல்ல பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு குமார் சொல்றாரு. அப்படியே 2 பேருமே சேர்ந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்குள்ள அங்க வந்து முத்துவேல் வராரு. என்னண்ணா நீ பேசிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதெல்லாம் பேசிட்டேன்ப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் நல்லபடியாக தான் இருக்கு அப்படின்னு முத்துவேல் சொல்றாரு. இங்க பாரு இன்னும் நிறைய வேலை இருக்கு அங்க போகணும் இங்க வரணும் நிறைய காசெல்லாம் கலெக்ட் பண்ணணும் எல்லாமே சொல்றாரு. ஆனா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாரு. இப்போ ராஜி வேற வீட்டுக்கு வந்தா சரி வீட்டுக்கு போட்டோமா அப்படின்னு முத்துவேல் கேட்குறாரு. அண்ணா என்ன நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ இன்னொரு வேலை இருக்கு நான் அங்கே வேற போகணும்ண்ணா அப்படின்னு சொல்றாரு. ஓ ஆமாம்ல அங்கே போய் ஆகணும்ல நான் மறந்தே போயிட்டேன். சரி நான் அந்த வேலைக்கே போறேன் அப்படின்னு முத்துவேல் போறாரு. ஐயோ அண்ணா எப்படியாவது ராஜு கூட போகணும் பேசணும்னு அப்படியே ஏக்கமா இருக்கோ. உடனே வீட்டுக்கு போட்டான் ராஜு வந்ததுன்னு சொல்ற. வர கோவத்துக்கு என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியல அவ்வளோ கோவம் வருது. நீ ராஜுக்கிட்ட பேசக்கூடாதுன்னு நான் தடுத்தா நீ ராஜியை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் நல்லதே இல்லை. பாத்தியாடா பாத்தியா என்ன நடக்குதுன்னு பாத்தியா. அப்பாக்கும் பொண்ணுக்கும் எவ்வளோ பாசம்னு பாரு. கிடைச்ச நேரத்தில் கூட போய் ராஜுக்கிட்ட பேசலான்னு போறாரு. விடக்கூடாதுடா விடக்கூடாது. அதனால தான் நான் வேற வேலை மாற்றி விட்டுருக்கேன். இதே மாதிரி எப்போவுமே பிரிச்சுக்கிட்டே இருப்பேன். இது மட்டும்தான் என்னோட வேலை. கொஞ்சம் கூட அந்த சொத்தை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு.
அப்பா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு குமார் சொல்றாரு. சரி போடா போடா, இன்னும் எனக்கு நான் கூட ஒரு வேலை சொல்றேன், அதையும் செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்றாரு. சரிப்பா நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு குமார் அங்கேருந்து போறாரு. அப்பா போடுற பிளான் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. சொத்தெல்லாம் எப்பவுமே கைவிட்டு போயிடக்கூடாது. ஓகே, நம்ம அரசியை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நல்லபடியாக வாழணும். அரசி எந்த காரணத்தை கூட விட்டுறவே கூடாது. என் மனசு முழுக்க அரசி தான் இருக்கா. அரசி நீ தாண்டி என் பொண்டாட்டி, இந்த சொத்தெல்லாம் ஆள போகிறவளே நீ தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு குமார் நினச்சிட்டு இருக்காரு. எப்படியாவது அரசி கூட பேசி 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 அரசி மனசை மாற்றணும். அரசியை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வரணும். அது மட்டும்தான் என்னோட வேலை. கண்டிப்பாக சீக்கிரமாக நான் அரசியை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குமார் அப்படி பயங்கரமாக அப்படியே அரசியை பற்றியே நினச்சிட்டு சந்தோஷமாக போகிறாரு. தங்கமயில அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்க அம்மா வந்து பார்க்குறாங்க. ஏய் சும்மா அழுதுகிட்டே இருக்காதுடி, அழுதா வீடே விளங்காது, எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கா. ஏற்கனவே நிறைய பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. உன்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க, அடுத்த துணியெல்லாம் அனுப்பிட்டாங்க, ஏண்டி இப்படி அழுது அழுது இப்படி உயிர் எடுத்துட்டு இருக்கா அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. ஆமா அக்கா ஏதோ நினச்சி அழுவுது, அக்காவோட வாழ்க்கை நினச்சி நீ ஏமா இப்படி திட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. சுடர் அங்கே வேலை இருக்கு போய் பாரு போ, சும்மா உங்ககிட்ட என்னால் பேசிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு கோவமாக திட்டுறாங்க. அம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, என் துணியெல்லாம் அனுப்பிட்டாங்க, இனிமேல் நான் அந்த வீட்டில் சேர்க்க மாட்டாங்களே, நான் உங்களுக்கு பிடிக்கவே இல்லையாம்மா அப்படின்னு தங்கமயில் கேட்குறாங்க. அப்படி தாண்டி பண்ணுவாங்க, கொஞ்சம் இரு, இன்னும் கேஸ் முடியலல்ல, இன்னும் நிறைய இருக்குது, அவங்களே அப்படியே தண்ணி காட்டுறான் பாரு, அவங்கள ஒரு வழி வச்சு செஞ்சிடுறேன், நீ கவலையே படாத. ஆனால் அம்மா என்ன சொல்கிறேன்னா அதை அப்படியே கேட்கணும், புரியுதா? அங்கே வந்து அத்தை முக்கியம், வீட்டுக்காரன் முக்கியம், மாமா முக்கியம்னு ஏதாவது மாற்றி கத்தி சொன்னேன்னு வச்சுக்கோ, உன்னை பொண்ணே வேணாம் சொல்ல அப்படியே கழுத்து வச்சு கொண்டு போட்டுருவேன். இப்போ வீட்டு வாசலில் வெளியே தான் தள்ளிவிட்டேன், இனிமேல் உன்னை இங்கே சேர்க்கவே மாட்டேன், அப்படியே கோர்ட்லேயே விட்டு வந்துடுவேன், புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா இப்படி பேசிகிட்டு இருக்க, இங்கே பாருடி, இது வரைக்கும் நீ ஏமாளியாக இருந்துட்ட, இனிமேவாவது கொஞ்சம் உஷாராயிரும், வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை தேடு, புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், ஆனால் மாமாவை மட்டும் என் கூட சேர்த்து வச்சிருமா. அம்மா எனக்கு மாமாவை ரொம்ப பிடிக்குமா, என்னால் அந்த வீடு தாம்மா என்னோட வீடு, இது என்னோட வீடு மாதிரி தெரியலம்மா, எங்கேயோ வந்து புதுசாக தங்கியிருக்க மாதிரி இருக்குமா, என்ன சீக்கிரமாக என்னை அந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சிருமா அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கமயில் உன் பாசம் புரியுதுடி எனக்கு, நீ உன் வீட்டுக்காரன் மேலே உயிரியே வச்சிருக்க அது தெரியுது, ஆனால் உன் வீட்டுக்காரனுக்கு தெரிய மாட்டுதே. உன்னை நீ கடைக்கு போனாலும் உன்னை வந்து போன்னு சொல்லி அடித்து தெத்திருக்காங்க, என்ன தாண்டி என்ன பண்ண சொல்கிறேன், இரு கொஞ்சம் பொறுமையாக இரு, நம்ம லாயர்கிட்ட பேசலாம், எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக நான் முடிச்சு வைக்கிறேன் சரியா, நீ சும்மா அழுதுகிட்டே இருக்காத, நீ தைரியமாக இருடி, எல்லாத்துக்கும் தைரியமாக இரு, அம்மா நான் இருக்கல்ல, அம்மா எப்படி போல்டாக இருக்கா, நீ அந்த மாதிரி இரு, சும்மா அழுதுகிட்டே இருக்காத, நொய் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்காத, புரியுதா? போயிட்டு இந்த புடவையை பார்த்து அழுதுகிட்டே இருக்காது, எடுத்து தூக்கி வச்சுட்டு வேலை இருந்தால் போய் பாரு, அங்கே போய் சமையல் எல்லாம் இனிமேல் நீ தான் பார்க்கணும் சரியா, சமைக்கணும், குழம்பு வைக்கணும், பொரியல் பண்ணணும், எல்லாமே நீ தான் பண்ணணும், பாத்திரத்தெல்லாம் துணியெல்லாம் மைண்டை அப்படியே வேற இதில் திருப்பி விடு சரியா, சும்மா கஜாதையே யோசிச்சுட்டு இருக்காத, உன் புருஷன் உனக்கு தான், உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டான், நான் போகவும் விட மாட்டேன் புரியுதா, அம்மா நான் இருக்கேன், சும்மா எதுக்கடி கவலைப்பட்டுட்டு இருக்க, எழுந்து போய் நல்லா சாப்பிடும், முதல்ல மூஞ்ச பாரு, அழுது நல்லாவே இல்லை, போ அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் அப்படியே போகிறாங்க. போயிட்டு சமையல் ரூமில் சாப்பாடெல்லாம் போட்டு சாப்பிட்றாங்க. அப்பயும் சரவணனே நினச்சிட்டு இருக்காங்க. சரவணன் சந்தோஷமாக பேசுறது பழகினது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. மாமா சீக்கிரமாக உங்கள் கூட நான் வந்துடணும் மாமா, என்னை ஏன் மாமா வேணான்னு சொல்கிறீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நினச்சி அழுதுகிட்டே இருக்காங்க. வீட்டில் கோமதி எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க. அங்கேருந்து சரவணன் பாண்டியன் 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. கடையெல்லாம் முடிஞ்சு வாங்க உட்காருங்க, தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க. எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றதுக்காக உட்காராங்க. ராஜி நீயும் வா, போய் கதிரை கூட்டிகிட்டு வா போ அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிடும் போது சரவணன் அப்படியே அமைதியா இருக்காரு, சாப்பிடவே இல்லை. டேய் என்னடா ஒரு மாதிரி அமைதியா இருக்க, சாப்பிட்றா நல்லா அப்படின்னு கோமதி சொல்றாங்க. அம்மா இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா, கடைக்கு அந்த தங்கமயில் வந்தாமா அப்படின்னு சரவணன் சொல்றாரு. ஓ இதெல்லாம் பண்ணாளா அவ, எங்களுக்கு ஃபோன்லாம் பண்ணா தெரியுமா, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த ஃபோனை வந்து பிளாக் லிஸ்ட்ல போட்டோம், அவன் நம்பரே வராமல் பண்ணிட்டோம், அவளுக்கு துணியை கொடுத்தோடனே அவருக்கு அப்படியே பதட்டம் ஆயிருக்கும், இவன் நம்மளை விட்டு அனுப்பிட்டாங்களோன்னு சொல்லிட்டு அவள் பதட்டத்தில் நமக்கு ஃபோன் பண்ணியிருக்கா அப்படின்னு கோமதி சொல்றாங்க. அம்மா ஆமாம்மா, அது மட்டும் இல்லை அங்கே வந்து மாமா அப்படின்னு கூப்பிட்டா, எனக்கு கோவமா வந்தது, நான் அடிக்க போனேன் தெரியுமா, அப்பா தான் அடிக்காத கம்முன்னு இருன்னு சொல்லிட்டாரு, அதனால என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏங்க அப்படி பண்ணீங்க, நல்லா 2 அறை விட வேண்டியது தானே, அவ எதுக்கு அங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமா கோமதி கத்துறாங்க. இங்கே பாரு கோமதி, ஏதோ வந்தா நம்ம மரியாதையாக தான் நடந்துக்கணும், இப்போன்னு இல்லை எப்போவுமே சரி, யாரையுமே நம்ம அடிக்கக்கூடாது, பேசக்கூடாது. நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன். இங்கே பாருமா, நீ உங்கள் அம்மா எல்லாரும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கல்ல, எதுவாக இருந்தாலும் நீ போலீஸ் ஸ்டேஷனில் போய் பேசிக்கோ, கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ, அது மட்டும் இல்லாமல் போய் கோர்ட்டில் பார்த்துக்கோ, இங்கெல்லாம் வந்து எங்ககிட்ட எந்த பதிலும் கேட்காத, எதுவுமே உனக்கு கிடைக்காது, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டேன்னு பாண்டியன் சொல்கிறாரு. ஆமாம் நீங்கள் நல்ல வேலை தான் பார்த்துருக்கீங்க, கோர்ட்டுன்னு போனாங்கல்ல, நம்மளை தூக்கி ஜெயிலில் வச்சாங்கல்ல, அப்புறம் எதுக்கு இங்கே வந்து கெஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க,
யாருமே மனசு மாறக்கூடாது. அவ எல்லார்கிட்டயும் பேச முயற்சி பண்ணுவா. எல்லாரோட மனசையும் கலைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவா. ஆனா நீங்க எல்லாம் உஷாரா இருக்கணும். புரியுதா? அவ எந்த காரணத்த கொண்டும் ரோட்ல எங்க பார்த்தாலும் பேசக்கூடாது. மீனா உன்கிட்டயும் தான் சொல்றேன். நீ அவள பார்த்து பேசவே கூடாது. புரியுதா? அவ உன்கிட்ட பேசணும்னு ரொம்ப முயற்சி பண்ணுவா. இதுக்கு முன்னாடி எங்கள ஏமாத்துன மாதிரி இன்னொரு வாட்டி ஏமாத்தணும்னு நெனச்ச, உன்ன என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு கோமதி சொல்றாங்க. அத்த ஒரு வாட்டி தெரியாம நான் தப்பு பண்ணிட்டேன். இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டேன் அத்த. அவங்க பேச வந்தா கூட நான் பேசாம நான் போயிடுவேன் அத்த அப்படின்னு மீனா சொல்றாங்க. அப்படிதான் இருக்கணும். ஏன்னா நம்ம குடும்பத்தோட கௌரவம் தான் நமக்கு முக்கியம். புரியுதா? நம்ம குடும்பத்துல இருக்க எல்லாரையும் சேர்த்து அவ அசிங்கப்படுத்திட்டு, இப்ப வந்து மாமா வேணும், மாமா வேணும்னா யார் வருவாங்க? இல்ல அவள கூப்பிட்டு உள்ள வாழ வைக்க முடியுமா? அப்படிலாம் ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. இங்க பாரு சரவணா, அவள டிவோர்ஸ் பண்ணிட்டு உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீ கவலையே படாத அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு ராஜி அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க. அப்படியே பாக்குறாங்க. பார்த்துட்டு வலது காலை எடுத்து வச்சு உள்ள போறாங்க. உள்ள போன உடனே அங்க அப்பத்தா இருக்காங்க. அவங்க அம்மா இருக்காங்க. வா வா ராஜி வா அப்படின்னு அப்படியே கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. என்ன ராஜி இப்பதான் உனக்கு வரணும்னு தோணுச்சா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லம்மா அவங்க எல்லாம் பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சு. அதான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு ராஜி, எப்பவுமே இது உன்னோட வீடு தான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. சரியா? நீ என்னோட பொண்ணு தான். நீ எப்ப வேணா வரலாம், எப்ப வேணா போலாம். வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. வாமா வா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப அப்படியே சந்தோஷமா ஹக் பண்ணிக்கிறாங்க. வாமா உள்ள போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்படியே ராஜி போறாங்க. போனோடனே அங்க இருக்க அந்த போட்டோவை அப்படியே பாக்குறாங்க. பார்த்துட்டு ஆச்சரியமா அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. பாத்தியாம்மா போட்டோவை நான் மாட்டி வச்சிருக்கேன், நீ பாத்தியா அப்படின்னு அப்பத்தா சொல்றாங்க. ஆமா அப்பத்தா, எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க, சூப்பரா இருக்கு போட்டோ அப்படின்னு ராஜி சொல்றாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து என்னோட பிறந்த நாள்ல பிடிச்சோம்ல அந்த போட்டோ தான். இப்படிதாம்மா குடும்பமா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதனாலதான் ஹால்ல அந்த போட்டோவை பெருசா மாட்டி வச்சிருக்கேன். நல்லா இருக்கா அப்படின்னு அப்பத்தா கேக்குறாங்க. சூப்பரா இருக்கு அப்பத்தா, பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா எல்லாருமே இருக்காங்கல்ல, அங்க அத்தை, அப்பா எல்லாருமே சேர்ந்து குடும்பமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி பாசமா பார்த்துட்டு இருக்காங்க. ராஜி இரு, உனக்கு நான் போய் ஏதாவது சாப்பிட கொண்டு வரேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. இல்ல எனக்கு இப்போதைக்கு எதுவுமே வேண்டாம், நான் சும்மா உங்களை பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ராஜி வந்திருக்க, நீ சாப்பிடாம போகக்கூடாது, ஏதாவது நீ சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. இல்ல அப்பா சித்தப்பா எல்லாரும் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவனுங்க உள்ளதான் இருக்கானுங்க, இப்ப வருவானுங்க இரு அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க அப்பா சித்தப்பா ரெண்டு பேருமே சேர்ந்து வராங்க. வந்த உடனே ராஜி அப்படியே பாக்குறாங்க. பார்த்துட்டு அப்பா அப்படின்னு போறாங்க. அப்படியே கிட்ட அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னம்மா எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு அவங்க அப்பா கேக்குறாரு. அதை கேட்டு உடனே ராஜி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னம்மா அப்படின்னு கேக்குறாரு. அப்பா எனக்கு உங்களெல்லாம் பார்க்கணும்னு தோணுச்சுப்பா, அதான் நான் வந்துட்டேன், நான் இங்க இருக்கலாம்ல, ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு ராஜி கேக்குறாங்க. ஆ எதுவா இருந்தாலும் உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்றாரு. அது கீழே எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அதுக்குள்ள அப்படி சித்தப்பா பாக்குறாரு. சித்தப்பா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேக்குறாங்க. அதுக்குள்ள போன் வருது, அட்டன் பண்ணி பேசுறாரு. அண்ணன் அங்க வந்துட்டாங்களாம், நம்ம இப்போ மில்லுக்கு உடனே போகணும் அப்படின்னு சொல்றாரு. சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சக்திவேல் ரெண்டு பேருமே கிளம்புறாங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பொண்ணு இப்பதான் வந்திருக்கு, கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ அவங்கெல்லாம் ரொம்ப பெரிய இடம், அவங்கள போய் உடனே பார்க்கணும், இல்லைன்னா கிளம்பி போயிடுவாங்க, அவங்கள பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி சொல்றாரு. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சக்திவேல் ரெண்டு பேருமே கிளம்புறாங்க. அப்பா நான் இங்க இருக்கலாமா, நான் இங்க வரலாமா, ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு ராஜி கேட்குறாங்க. சொல்லுப்பா, உனக்கு ஒண்ணுனாலே அவன் துடிச்சான், உங்க அத்தைக்கு ஒண்ணுனாலே துடிச்சான், பொண்ணுக்கும் அத்தைக்காகவும் போலீஸ் ஸ்டேஷன் அங்க இங்கன்னு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்றாங்க. என்னப்பா எந்த எந்த முடிவாக இருந்தாலும் சொல்லிட்டு போப்பா அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. அம்மா உங்களோட முடிவு தான் என்னோட முடிவு, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க, எனக்கு சம்மதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கேருந்து வெளியே போகிறாங்க. அதை கேட்டோன்னே ராஜ் சொல்கிறாங்க, அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவனும் வீம்புக்கு பிறந்தவன் தான், அவன் எப்போவுமே அப்படி தான் இருப்பான். அவன் சொன்னால் அவனோட கௌரவம் குறைஞ்சிரும்னு சொல்லிட்டு அம்மா எடுக்கிற முடிவு தான் என்னோட முடிவுன்னு சொல்லிட்டு போகிறான். நான் என்ன சொல்ல போகிறேன், எல்லாமே ஒத்துமையாக இருக்கணும்னு சொல்ல போகிறேன். அதை தான் அவனை எதிர்பார்க்குறான், அதை அவன் வாயால் சொல்லாமல் போகிறான், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு அப்பத்தான் சொல்கிறாங்க. அப்படியா அப்பத்தா, சூப்பர், நான் இனிமே இங்க வரலாம்ல, போலாம்ல, ஒன்றும் இல்லைல்ல, ஜாலி தான் எனக்கு அப்படின்ட்டு ராஜி சொல்றாங்க. மா நீங்க இந்த வீட்டு பொண்ணுமா, நீ இங்க வர எங்க போற, சரியா? எப்ப வேணா வா ராஜி, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, சரியா? எல்லாமே சரியாயிடுச்சு, என் பொண்ணு என்கிட்ட வந்து சேர்ந்துட்டா அப்படின்னு அவங்க அம்மா அப்படி சந்தோஷமா ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி சரி கோமதி எல்லாரும் எப்படி இருக்காங்க, அங்கே ஒன்றும் இல்லைல்ல, பரவாயில்லையா அப்படின்னு அப்பத்தான் கேட்குறாங்க. அதெல்லாம் பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு, எல்லாரும் ஒரு பக்கம் கவலைப்படுறாங்க, ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க, அப்பப்போ எல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கு அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. சரிம்மா சரி, கோமதியை பார்த்துக்கோன்னா சரியா? என் பொண்ணு பிரிஞ்சு நான் 30 வருஷத்துக்கு மேலே ஆகுதுமா, என் பொண்ணுக்கு இந்த வீட்டு வாசலில் கூட வரல தெரியுமா, அந்த அளவுக்கு நான் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்ருக்கேன். ஒரு நாளும் என் பொண்ணை எட்டி 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 பார்ப்பேன், இவனுங்க எப்பயாவது பேசுவானுங்களா சேருவானுங்களான்னு சொல்லிட்டு நான் ஏங்கி போயிருந்தேன்.
ஆனால் இவனுங்க 2 பேரும் அப்படியே இருந்தானுங்க பார். ஒரு வார்த்தை கூட பேசல. நான் பேசினா கூட நீ பேசாதன்னு சொல்லுவானுங்க. அவ்வளோ கஷ்டப்படுத்துனானுங்கம்மா. என்னதான் இருந்தாலும் பெத்த பொண்ணுமா, பாசம் போகுமா? பாசம் எங்கேயாவது குறையுமா? மாப்பிள்ளை மட்டும் குறைஞ்சவர் இல்லை, அவரும் என் பொண்ணை ராணி மாதிரி வச்சுக்கிறாருமா. இங்கேருந்து பார்க்குறேன், ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைப்பாருன்னா எனக்கு தெரியல. என்னை கோமதியை மரியாதையாக நடத்துறது, கரெக்டாக நடந்துக்கிறது, பிள்ளைங்கள வளர்க்குறது, அவ்வளோ சூப்பராக பண்ணுறாரு. ஒரு அப்பாவா இருந்து தெரியுமா, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் தெரியுமா. ஆனால் என் பொண்ணு என் கூட வந்து சேர்ந்தா இன்னும் சந்தோஷமா இருப்பேன். அப்படி ஒரு விஷயம் நடக்கலை. இவனுங்க நடக்க விட மாட்றானுங்க. நீ வந்து சேர்ந்தா மாதிரி என் பொண்ணு சீக்கிரமா வந்து சேர்ந்துடணுமா, அதுக்கப்புறம் நான் கண்ணை முன்னா கூட போதும், என்னோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு அப்பத்தா சொல்றாங்க. அப்பத்தா, உங்களை பார்க்க நான் வந்திருக்கேன், இப்போ போய் ஆத்மா சாந்தி அடையும், சாகணும் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் பேசாதீங்க அப்பத்தா, அப்படிலாம் ஒன்றுமே நடக்காது, நீங்கள் நல்லா இருப்பீங்க, 100 வருஷம் நீங்கள் நல்லா இருப்பீங்க, சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. சரிம்மா, சரி வா, நீ ஏதாவது சாப்பிட்டு போ, சும்மாலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டீ கொடுக்குறாங்க. சூப்பராக இருக்கா அம்மா, இந்த மாதிரி டீ குடிச்சு எத்தனை நாள் ஆச்சுமா, என்ன டேஸ்ட்டுமா, என்ன டேஸ்ட்டு அம்மா, சூப்பராக இருக்குமா அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. ஏன் பொண்ணு போட்டதெல்லாம் நல்லா இல்லையா அப்படின்னு அப்பத்தா கேட்குறாங்க. ஐயோ, நான் அப்படி சொல்லலை, அத்தையோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும், அம்மாவோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். ஆனால் 2 பேருமே பாசமாக எனக்கு போட்டு கொடுக்குறாங்க. அத்தை கூட என்னை அம்மா விட மேலே சூப்பராக என்னை பார்த்துக்கிறாங்க அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. ஆமா ராஜி, அந்த வகையில் நீ கொடுத்து வச்சவ தான், சொந்த மாமாவையே கல்யாணம் பண்ணியிருக்க, அதனால் அங்கே பிரச்சனையே இருக்காது, உன்னை கோமதிலாம் நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி சரி, டைம் ஆகுது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி அங்கேருந்து கிளம்புறாங்க. ராஜி, எப்போ வேணா வா, ஒன்றும் இல்லை சரியா, உங்கள் அப்பா எல்லாருமே சரின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அவங்க அம்மா அவங்க எல்லாருமே சேர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வராங்க. இங்கே எல்லாரும் ஆவலாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஐயோ, என்னடி இவ்வளோ நேரம் ஆகுதுடி, போய் இன்னும் காணுடி, என்ன பண்ணுறானே தெரியலையே, என்ன சண்டையை வாங்கிட்டு வரான்னு தெரியலையே, ஐயோ நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு கோமதி மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அத்தை, ராஜி போயிருக்கால, வருவா, நீங்கள் எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க, எனக்கு அது ஒன்றுமே புரியவே இல்லை. அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா, அவங்க எல்லாம் ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க, ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காளோ என்னவோ, அதான் சீக்கிரமாக வரல அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அப்படியா, எங்கள் அண்ணனுங்களாம் வீம்பு பிடிச்சவனுங்க, அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டானுங்க, சீக்கிரமாக பேசவே மாட்டானுங்க. பாத்தியா, நான் 30 வருஷமாக என்னன்னு கூட என்னை கேட்காம இருக்கானுங்க, அதனால் எவ்வளோ நேரம் ஆகுது, எனக்கு அதான் ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அமைதியாக இருங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே ராஜி வராங்க. ராஜி, வா 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 வா, வந்து உட்கார், வா வா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி, மீனா, பழனி எல்லாருமே கேட்குறாங்க அங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவா, நான் உள்ளே போனோடனே எங்கள் அம்மா எல்லாருமே இருந்தாங்க, வா வான்னு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிகிட்டு இருந்தாங்க. அப்பா என்ன, நீ இங்கேயே இருமா, எப்போ வேணா வாமான்னு சொன்னார் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜா அதை கேட்டுட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஏய், உண்மையாவாடி சொல்கிறேன், உன்னை ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அத்தை, நான் தான் சொல்கிறேன்ல, நான் குடுக்குன்னு வீட்டுக்குள்ளே ஓடிட்டேன், அவங்க எல்லாரும் என்னை ஏற்றுக்கிட்டாங்க. அப்பா எப்போ வேணால் வரலாம் போகலான்னு சொல்லிட்டார் தெரியுமா, என்கிட்ட பேசினார், என்னை ஹக் பண்ணிக்கிட்டார் தெரியுமா அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. ராஜி, இதெல்லாம் உண்மையாவா சொல்கிறேன்? ஆமாம் அத்தை, நான் சொல்கிறது எல்லாமே உண்மை தான் அப்படின்னு ராஜி கோமதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கும் தான் ஆசையாக இருக்குது எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்க தான் என்னை ஒத்துக்கவே மாட்டாங்களே அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. அத்தை, சும்மா யோசிச்சுட்டே இருக்காதீங்க, என்ன மாதிரி வீட்டுக்குள்ளே போயிடுங்க அத்தை, எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. இங்கே பாரடி, நீ உன்னையாவது ஏற்றுக்கிட்டாங்க, என்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது, தேவையில்லாத சண்டை வேணாம், சரி விடு, பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்படியே பெருமூச்சு விடுறாங்க. அத்தை, என்ன அத்தை இப்படி பண்ணுறீங்க, சரி இப்போ என்ன பண்ணலாம், எனக்கு ஒரு ஐடியா தோணுது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. என்ன மீனா சொல்லு அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. இல்லை, 2 குடும்பத்தை சேர்க்கறதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள நம்ம ஏன் விருந்துக்கு கூப்பிடக்கூடாது, அவங்கள விருந்துக்கு கூப்பிடலாம், அவங்க சாப்பிட வருவாங்க, அப்படி எல்லாரும் சேர்ந்து பழகிடலாம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அவங்கள போய் நான் விருந்துக்கு கூப்பிடுறதா, அவ்வளோதான், உங்கள் மாமா இருக்கார்ல, அவர் என்ன ஒரு வழி பண்ணிடுவார் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. ஐயோ அத்தை, சும்மா மாமாவுக்கு பயந்துட்டு இருக்காதீங்க, மாமா கிட்ட பொறுமையாக சொல்லி புரிய வச்சிடலாம், ஃபஸ்ட்டு அவங்கள போய் விருந்துக்கு கூப்பிடலாம், அவங்கள விருந்துக்கு கூப்பிட்டா அவங்க வரமாட்டாங்கடி, ஏன்டி அசிங்கப்பட சொல்கிற அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. ஐயோ, கூப்பிட்டு பார்க்கலாமே, ஒரு வேளை வந்தா நல்லது தானே, நம்ம முயற்சி தான் பண்ணுறோம், அதில் தோல்வி அடையிறதும் வெற்றி அடையிறதும் நம்ம கையில் இல்லை, நம்மளோட முயற்சியை மட்டும் நம்ம செய்யலாம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அத்தை, நான் சொல்கிறத கேளுங்க, அப்பாவும் சித்தப்பாவும் மில்லுக்கு போயிருக்காங்க, அவங்க 2 பேரும் இங்கே இல்லை, அதனால் அவங்க நைட்டுக்கு வந்துடுவாங்க, வந்த உடனே நம்ம போயிட்டு விருந்துக்கு கூப்பிடலாம், கண்டிப்பாக அவங்க வருவாங்க, எல்லாரும் சேர்ந்து ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. இங்கே பாரு ராஜி, நீ ஏதோ சொல்கிற, சரி நான் வந்து கூப்பிடுறேன், என்ன நடக்குதுன்னு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. அத்தை, நீங்கள் ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க, அதெல்லாம் யோசிக்காதீங்க சரிங்களா, எல்லாமே நல்லதாகவே நடக்கும், கண்டிப்பாக அப்பா சித்தப்பா அப்பத்தா எல்லாருமே சாப்பிட்றதுக்கு வருவாங்க, நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. ராஜி,
நீ சொல்கிறதுலாம் கரெக்டு, நான் போய் எங்கள் அண்ணனுங்களை கூப்பிட்றேன், ஓகே. ஆனால் உங்கள் மாமா என்ன தெரியுமா கேட்பாரு, என்ன இத்தனை வருஷம் இல்லாத பாசம் உனக்கு இப்போ பொத்துக்கிட்டு வருதா அப்படின்னு கேட்பாரு. நான் என்ன சொல்கிறது சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, நான் ராஜி எல்லாரும் சேர்ந்து மாமாவை சம்மதிக்க வச்சிடுறோம். அதெல்லாம் பேசுகிற மாதிரி பேசினா எல்லாத்துக்கும் ஒத்துப்பாங்க. ஃபஸ்ட்டு விருந்துக்கு கூப்பிடுவோம், விருந்தெல்லாம் சூப்பராக ரெடி பண்ணி போடுவோம், சரிங்களா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரிங்கடி, நீங்களே சேர்ந்து ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறீங்க, நடந்தா பார்க்கலாம். எங்கள் அம்மா கூட நான் சேர்ற நாள் சீக்கிரமாக வந்தால் சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க. ராஜி சூப்பராக அன்றைக்கி பண்ணிடணும், சமையல் எல்லாமே சூப்பராக, நான்வெஜ் எல்லாமே சரியா, உங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிக்கும், உங்கள் சித்தப்பாவுக்கு என்ன பிடிக்கும், உங்கள் அப்பத்தாக்கு என்ன பிடிக்கும் எல்லாம் உனக்கு தெரியும்ல, அதெல்லாம் பார்த்து பார்த்து நம்ம பண்ணி வச்சுருவோம் சரியா. எப்படியாவது அத்தையும் அப்புறம் அவங்க அண்ணனையும் ஒன்று சேர்க்கணும், இதுதான் நம்மளோட வேலை அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. கண்டிப்பாக செஞ்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக என்னை ஏற்றுக்கிட்ட மாதிரி அத்தையும் அவங்க ஏற்றுப்பாங்க. அதுக்கான நாள் சீக்கிரமாக வரப்போகுதுன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அங்கே எங்கள் வீடு இருக்குல்ல, அங்கே முருங்கை மரம், அதில் குருவி கூடு கட்டியிருக்கான். அப்பதான் சொன்னாங்க. அப்போ எதுக்கு தெரியுமா, அப்போனா ஒரு நல்லது நடக்கும்னு சொன்னாங்க. அது இந்த நல்லதாக கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ராஜி ஓகே அப்படின்னு மீனா பேசிகிட்டு இருக்காங்க. சக்திவேல் 2 பேருமே சேர்ந்து மில்லுக்கு போகிறாங்க. மில்லுக்கு போனோடனே அண்ணன் நீங்கள் போய் பேசிட்டு இருங்க, நான் வெளியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வெளியே இருக்காரு. அங்கே வந்து குமார் வர்றாரு. அப்பா என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு காரில் வந்து உட்கார்றாரு. 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக இருக்காரு. என்னப்பா ஒரு மாதிரி அமைதியாக இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு குமார் கேட்குறாரு. அதை ஏன்டா கேட்குற, ஐயோ கடவுளே பெரிய பிரச்சனைடா. உனக்கு ஒன்று தெரியுமா, அந்த ராஜி இருக்கால்ல, அவ இன்னைக்கு வீட்டுக்கு வந்து என்ன தெரியுமா பண்ணா, எல்லாருக்கிட்டையும் பேசுறா. அது மட்டும் இல்ல, அண்ணனோட மனசே ஒரு நிமிஷம் அப்படியே மாறிடுச்சு. நீ வா ராஜி, எப்ப வேணா வா போ, இது உன்னோட வீடுன்னு சொல்லிட்டாரு. என்னால அதை தாங்கிக்கவே முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்றாரு. என்னப்பா இதெல்லாம் நடந்துதா என்ன அப்படின்னு குமார் கேட்கிறாரு. ஆமாடா ஆமா, நான் ஒரு பிளான் போட்டா அது ஒரு பிளான் நடக்குது. உனக்கு ஒண்ணு தெரியுமா, மொத்த சொத்தும் நமக்கு தான் வேணும், மொத்த சொத்தும் எனக்கு மட்டும்தான் வரணும், என் சொத்து உனக்கு வரணும், இதுதான்டா என்னோட எண்ணம். இதுல பாசம் பந்தம் இதெல்லாம் எதுவுமே எனக்கு வேண்டாம், சொத்து மட்டும்தான்டா வேணும். நல்லா தெரிஞ்சுக்கோ, இன்னைக்கு ராஜி உள்ள வந்துட்டா, அடுத்தது கோமதி உள்ள வந்துருவா. அப்படி கோமதி உள்ள வந்துட்டானா 3 பங்கா ஆயிடும் சொத்து. அதுக்கப்புறம் அண்ணனோட பங்கு ராஜிக்கு போயிடும், அப்புறம் கோமதிக்கு ஒரு பங்கு போயிடும், நமக்கு ஒரே ஒரு பங்கு தான்டா கிடைக்கும். அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ராஜியும் கோமதியும் வீட்டுக்குள்ள விடவே கூடாது. அவங்க கிட்ட இருக்க பாசம் இனிமே ஒண்ணுமே இது நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாரு. ராஜி இப்போ உள்ள வந்துட்டா, எப்படியாவது அண்ணனையும் ராஜியும் பிரிச்சிடணும், அப்பதான்டா மொத்த சொத்தம் நம்ம கைக்கு வரும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. அப்பா நீங்க சொல்றது எல்லாம் எனக்கு புரியுது, ஆனா இதெல்லாம் நடக்கணுமே அப்படின்னு குமார் சொல்றாரு. நடக்கணும்டா, நடக்க வைக்கணும். அண்ணனுக்கு அப்படியே அவ்வளோ பாசம் இருக்கு ராஜி மேல தெரியுமா. ராஜி எழுதின லெட்டரை அப்படியே பார்த்து பார்த்து படிக்கிறாரு, டெய்லி படிக்கிறாரா. நான் நிறைய வாட்டி பார்த்தேன். ராஜி மேல அவருக்கு அவ்வளோ பாசம் இருக்கு. ராஜி வீட்டுக்குள்ள வந்தோடனே வா ராஜி வா உள்ள வா, எப்போடா நீ வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஐயோ என்னால தாங்க முடியலடா, எனக்கு அவ்வளோ கோவம் வருது தெரியுமா. அந்த ஓடுகாலி இருக்கல்ல, ஓடுகாலி அந்த அந்த கோமதி, அவ ஓடும் போது நாங்க எப்படி தெரியுமா அசிங்கப்பட்டோம். இந்த ஊர்ல இருக்கவங்கலாம் எப்படி பேசினாங்க தெரியுமா, அவ்வளோ கஷ்டப்பட்டோம். அந்த வலி எல்லாம் உள்ள இருக்கதானே செய்யும். உனக்கு ஒன்று தெரியுமா, ராஜு உள்ள வந்தோடனே சித்தப்பான்னு சொல்லும்போது என் கண்ணே கலங்குச்சுடா. அந்த அளவுக்கு எனக்கும் பாசம் இருக்கு, ஆனா அதெல்லாம் நான் அடக்கிக்கிட்டேன் தெரியுமா. டைம் ஆகுது, மில்லுக்கு போகணும்னு சொல்லிட்டு அண்ணன் நாங்கள் வந்து கூட்டிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ராஜு அப்பத்தா கிட்ட என் பொண்டாட்டி கிட்ட எல்லாக்கிட்ட பேசிட்டு போயிருப்பா போல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஓ அப்படியாப்பா அப்படின்னு குமார் கேட்டுட்டு இருக்காரு. இங்க பாருடா குமார், நல்லா தெரிஞ்சுக்கோ, சொத்து எந்த காரணத்தை கொண்டு பிரிஞ்சிடவே கூடாது, அது ஒன்னாதான் இருக்கணும். மொத்த சொத்தை எனக்கு வந்துடணும், ஏன் சொத்து உனக்கு வரணும், நீ மட்டும் தாண்டா எல்லாத்தையும் அனுபவிக்கணும், அந்த ஓடுகாலெல்லாம் அனுபவிக்கவே கூடாது. அது மட்டும் இல்லை, ராஜுக்கும் 1 ரூபா கூட கிடைக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாரு. சரிப்பா பார்க்கலாம், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அப்படியே பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. டேய் பார்க்கலாம்லாம் சொல்லாத, அங்கே பாசம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொருத்தராக உள்ளே வராங்க. ஃபஸ்ட்டு கோமதி வருவா, அடுத்தது ராஜி, எல்லாருமே ஒவ்வொருத்தராக வந்தால் ஒத்துக்கவே கூடாது அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. சரிப்பா சொல்லிட்டீங்கல்ல பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு குமார் சொல்கிறாரு. அப்படியே 2 பேருமே சேர்ந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே அங்கே வந்து முத்துவேல் வராரு. என்னண்ணா நீ பேசிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதெல்லாம் பேசிட்டேன்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நல்லபடியாக தான் இருக்குது அப்படின்னு முத்துவேல் சொல்கிறாரு. இங்கே பாரு, இன்னும் நிறைய வேலை இருக்குது, அங்கே போகணும், இங்கே வரணும், நிறைய காசெல்லாம் கலெக்ட் பண்ணணும் எல்லாமே சொல்கிறாரு. ஆனால் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை
வேலை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ராஜி வேறு வீட்டுக்கு வந்தா சரி வீட்டுக்கு போட்டுமா அப்படின்னு முத்துவேல் கேட்குறாரு. அண்ணா என்னண்ணா இப்படி பண்ணிட்டு இருக்க? ஐயோ இன்னொரு வேலை இருக்குண்ணா அங்கே வேற போகணுண்ணா அப்படின்னு சொல்கிறாரு. ஓ ஆமாம்ல அங்கே போய் ஆகணும்ல நான் மறந்தே போயிட்டேன். சரி நான் அந்த வேலைக்கே போகிறேன் அப்படின்னு முத்துவேல் போகிறாரு. ஐயோ அண்ணா எப்படியாவது ராஜு கூட போகணும் பேசணும்னு அப்படியே ஏக்கமாக இருக்கோ. உடனே வீட்டுக்கு போட்டான் ராஜு வந்ததுன்னு சொல்கிற. வர கோவத்துக்கு என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ கோவம் வருது. நீ ராஜுக்கிட்ட பேசக்கூடாதுன்னு நான் தடுத்தா நீ ராஜியை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் நல்லதே இல்லை. பாத்தியாடா பாத்தியா என்ன நடக்குதுன்னு பாத்தியா? அப்பாக்கும் பொண்ணுக்கும் எவ்வளோ பாசம்னு பாரு. கிடைச்ச நேரத்தில் கூட போய் ராஜுக்கிட்ட பேசலான்னு போறாரு. விடக்கூடாதுடா விடக்கூடாது. அதனால தான் நான் வேற வேலை மாற்றி விட்டுருக்கேன். இதே மாதிரி எப்போவுமே பிரிச்சுக்கிட்டே இருப்பேன். இது மட்டும்தான் என்னோட வேலை. கொஞ்சம் கூட அந்த சொத்தை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு குமார் சொல்கிறாரு. சரி போடா போடா இன்னும் எனக்கு நான் கூட ஒரு வேலை சொல்கிறேன் அதையும் செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு குமார் அங்கேருந்து போகிறாரு. அப்பா போடுற பிளான் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. சொத்தெல்லாம் எப்போவுமே கைவிட்டு போயிடக்கூடாது. ஓகே நம்ம அரசியை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நல்லபடியாக வாழணும். அரசி எந்த காரணத்தை கூட விட்டுறவே கூடாது. என் மனசு முழுக்க அரசி தான் இருக்கா. அரசி நீ தாண்டி என் பொண்டாட்டி. இந்த சொத்தெல்லாம் ஆள போகிறவளே நீ தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு குமார் நினச்சிட்டு இருக்காரு. எப்படியாவது அரசி கூட பேசி 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 அரசி மனசை மாற்றணும். அரசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழணும். அது மட்டும்தான் என்னோட வேலை. கண்டிப்பாக சீக்கிரமாக நான் அரசியை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குமார் அப்படி பயங்கரமாக அப்படியே அரசியை பற்றியே நினச்சிட்டு சந்தோஷமாக போகிறாரு. தங்கமயில அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்க அம்மா வந்து பார்க்குறாங்க. ஏய் சும்மா அழுதுகிட்டே இருக்காதுடி. அழுதா வீடே விளங்காது. எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கா. ஏற்கனவே நிறைய பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது. உன்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. அடுத்த துணியெல்லாம் அனுப்பிட்டாங்க. ஏண்டி இப்படி அழுது இப்படி உயிர் எடுத்துகிட்டு இருக்கா அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. அம்மா அக்கா ஏதோ நினச்சி அழுவுது. அக்காவோட வாழ்க்கை நினச்சி நீ ஏமா இப்படி திட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் சுடர் அங்கே வேலை இருக்கு போய் பாரு போ. சும்மா உங்ககிட்ட என்னால் பேசிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு கோவமாக திட்டுறாங்க. அம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. என் துணியெல்லாம் அனுப்பிட்டாங்க. இனிமேல் நான் அந்த வீட்டில் சேர்க்க மாட்டாங்களே. நான் உங்களுக்கு பிடிக்கவே இல்லையாம்மா அப்படின்னு தங்கமயில் கேட்குறாங்க. ஏய் அப்படி தாண்டி பண்ணுவாங்க. கொஞ்சம் இன்னும் கேஸ் முடியலல்ல. இன்னும் நிறைய இருக்குது. அவங்களே அப்படியே தண்ணி காட்டுறேன் பாரு. அவங்கள ஒரு வழி வச்சு செஞ்சிடுறேன். நீ கவலையே படாத. ஆனால் அம்மா என்ன சொல்கிறேன்னா அதை அப்படியே கேட்கணும். புரியுதா? அங்கே வந்து அத்தை முக்கியம் வீட்டுக்காரன் முக்கியம் மாமா முக்கியம்னு ஏதாவது மாற்றி கத்தி சொன்னேன்னு வச்சுக்கோ. உன்னை பொண்ணே வேணாம் சொல்லி அப்படியே கழுத்து வச்சு கொண்டு போட்டுருவேன். இப்போ வீட்டு வாசலில் வெளியே தான் தள்ளிவிட்டேன். இனிமேல் உன்னை இங்கே சேர்க்கவே மாட்டேன். அப்படியே கோர்ட்லேயே விட்டு வந்துடுவேன். புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா இப்படி பேசிகிட்டு இருக்க? இங்கே பாருடி இது வரைக்கும் நீ ஏமாளியாக இருந்துட்ட. இனிமேவாவது கொஞ்சம் உஷாராயிரும். வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை தேடு. புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். ஆனால் மாமாவை மட்டும் கூட சேர்த்து வச்சிருமா. அம்மா எனக்கு மாமாவை ரொம்ப பிடிக்குமா. என்னால் அந்த வீடு தாம்மா என்னோடய வீடு. இது என்னோடய வீடு மாதிரி தெரியலம்மா. எங்கேயோ வந்து புதுசாக தங்கியிருக்க மாதிரி இருக்குமா. என்ன சீக்கிரமாக என்னை அந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சிருமா அப்படின்னு சொல்கிறாங்க தங்கமயில். உன் பாசம் புரியுதுடி எனக்கு. நீ உன் வீட்டுக்காரன் மேலே உயிரியே வச்சிருக்க அது தெரியுது. ஆனால் உன் வீட்டுக்காரனுக்கு தெரிய மாட்டுதே. உன்னை நீ கடைக்கு போனாலும் உன்னை வந்து போன்னு சொல்லி அடித்து தெத்திருக்காங்க. என்ன தாண்டி என்ன பண்ண சொல்கிறேன். இரு கொஞ்சம் பொறுமையாக இரு. நம்ம லாயர்கிட்ட பேசலாம். எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக நான் முடிச்சு வைக்கிறேன். சரியா? நீ சும்மா அழுதுகிட்டே இருக்காத. நீ தைரியமாக இருடி. எல்லாத்துக்கும் தைரியமாக இரு. அம்மா நான் இருக்கேன்ல. அம்மா எப்படி போல்டாக இருக்கேன். நீ அந்த மாதிரி இரு. சும்மா அழுதுகிட்டே இருக்காத. நொய் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்காத. புரியுதா? போயிட்டு இந்த புடவையை பார்த்து அழுதுகிட்டே இருக்காது. எடுத்து தூக்கி வச்சுட்டு வேலை இருந்தால் போய் பாரு. அங்கே போய் சமையல் எல்லாம் இனிமேல் நீ தான் பார்க்கணும். சரியா? சமைக்கணும் குழம்பு வைக்கணும் பொரியல் பண்ண எல்லாமே நீ தான் பண்ணணும். பாத்திரத்தெல்லாம் துணியெல்லாம் மைண்டை அப்படியே வேற இதில் திருப்பி விடு. சரியா? சும்மா உட்காந்து அதையே யோசிச்சுட்டு இருக்காத. உன் புருஷன் உனக்கு தான். உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டான். நான் போகவும் விட மாட்டேன். புரியுதா? அம்மா நான் இருக்கேன். சும்மா எதுக்கடி கவலைப்பட்டுட்டு இருக்க? எழுந்து போய் நல்லா சாப்பிடும். முதல்ல மூஞ்ச பாரு. அழுது நல்லாவே இல்லை. போ அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் அப்படியே போகிறாங்க. போயிட்டு சமையல் ரூமில் சாப்பாடெல்லாம் போட்டு சாப்பிட்றாங்க. அப்பயும் சரவணனே நினச்சிட்டு இருக்காங்க. சரவணன் சந்தோஷமாக பேசுறது பழகுறது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. மாமா சீக்கிரமாக உங்கள் கூட நான் வந்துடணுமாம்மா. என்னை ஏமாம்மா வேணான்னு சொல்கிறீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நினச்சி அழுதுகிட்டே இருக்காங்க. வீட்டில் கோமதி எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க. அங்கே வந்து சரவணன் பாண்டியன் 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. கடையெல்லாம் முடிஞ்சு வாங்க உட்காருங்க. தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க. எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றதுக்காக உட்காராங்க. ஏய் ராஜி நீயும் வா போய் கதிரை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிடும் போது சரவணன் அப்படியே அமைதியா இருக்காரு. சாப்பிடவே இல்லை. டேய் என்னடா ஒரு மாதிரி அமைதியா இருக்க. சாப்பிட்றா நல்லா அப்படின்னு கோமதி சொல்றாங்க. அம்மா இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? கடைக்கு அந்த தங்கமயில் வந்தாமா அப்படின்னு சரவணன் சொல்றாரு. ஓ இதெல்லாம் பண்ணாளா அவ? எங்களுக்கு ஃபோன்லாம் பண்ணா தெரியுமா? நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த ஃபோனை வந்து பிளாக் லிஸ்ட்ல போட்டோம். அவன் நம்பரே வராமல் பண்ணிட்டோம். அவளுக்கு துணியை கொடுத்தோடனே அவருக்கு அப்படியே பதட்டம் ஆயிருக்கும். இவன் நம்மளை விட்டு அனுப்பிட்டாங்களோன்னு சொல்லிட்டு அவள் பதட்டத்தில் நமக்கு ஃபோன் பண்ணியிருக்கா அப்படின்னு கோமதி சொல்றாங்க. அம்மா ஆமாம்மா அது மட்டும் இல்லை அங்கே வந்து மாமா அப்படின்னு கூப்பிட்டா எனக்கு கோவமா வந்தது. நான் அடிக்க போனேன் தெரியுமா? அப்பா தான் அடிக்காத கம்முன்னு இருன்னு சொல்லிட்டாரு. அதனால என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏங்க அப்படி பண்ணீங்க? நல்லா 2 அறை விட வேண்டியது தானே. அவள் எதுக்கு அங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோவமா கோமதி கத்துறாங்க. இங்கே பாரு கோமதி
ஏதோ வந்தா நம்ம மரியாதையா தான் நடந்துக்கணும். இப்பன்னு இல்ல, எப்பவுமே சரி யாரையுமே நம்ம அடிக்கக்கூடாது, பேசக்கூடாது. நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன். இங்க பாரும்மா, நீ உங்க அம்மா எல்லாரும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுத்தீங்கல்ல, எதுவா இருந்தாலும் நீ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கோ. கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ. அது மட்டும் இல்லாம போய் கோர்ட்ல பார்த்துக்கோ. இங்கலாம் வந்து எங்ககிட்ட எந்த பதிலும் கேட்காத. எதுவுமே உனக்கு கிடைக்காது. நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டேன்னு பாண்டியன் சொல்றாரு. ஆமா, நீங்க நல்ல வேலை தான் பார்த்துருக்கீங்க. கோர்ட்டுன்னு போனாங்கல்ல, நம்மள தூக்கி ஜெயில்ல வச்சாங்கல்ல, அப்புறம் எதுக்கு இங்க வந்து கெஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு கோமதி சொல்றாங்க. இங்க பாருங்க, யாருமே மனசு மாறக்கூடாது. அவ எல்லார்கிட்டயும் பேச முயற்சி பண்ணுவா. எல்லாரோட மனசையும் கலைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவா. ஆனா நீங்க எல்லாம் உஷாரா இருக்கணும். புரியுதா? அவ எந்த காரணத்த கொண்டும் ரோட்ல எங்க பார்த்தாலும் பேசக்கூடாது. மீனா, உன்கிட்டயும் தான் சொல்றேன். நீ அவள பார்த்து பேசவே கூடாது. புரியுதா? அவ உன்கிட்ட பேசணும்னு ரொம்ப முயற்சி பண்ணுவா. இதுக்கு முன்னாடி எங்களை ஏமாத்துன மாதிரி இன்னொரு வாட்டி ஏமாத்தணும்னு நினைச்ச, உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு கோமதி சொல்றாங்க. அத்த ஒரு வாட்டி தெரியாம நான் தப்பு பண்ணிட்டேன். இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டேன் அத்த. அவங்க பேச வந்தா கூட நான் பேசாம நான் போயிடுவேன் அத்த அப்படின்னு மீனா சொல்றாங்க. அப்படிதான் இருக்கணும். ஏன்னா நம்ம குடும்பத்தோட கௌரவம் தான் நமக்கு முக்கியம். புரியுதா? நம்ம குடும்பத்துல இருக்க எல்லாரையும் சேர்த்து அவ அசிங்கப்படுத்திட்டு இப்ப வந்து மாமா வேணும் மாமா வேணும்னா யார் வருவாங்க? இல்ல அவளை கூப்பிட்டு உள்ள வாழ வைக்க முடியுமா? அப்படிலாம் ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. இங்க பாரு சரவணா, அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீ கவலையே படாத அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு.